வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஜான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். இந்த டுட்டோரியல் என்ன அப்படின்னா கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடருடைய பார்ட் 3. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சில முக்கியமான செட்டிங்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஒன்று க்ரியேட் அ நியூ ஜெஸ்டர். அதாவது போனையில் நம்ம எப்படி கஸ்டம் ஜெஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த இதில் நியூ ஜெஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது நியூ ஜெஸ்டர் அப்படின்றது கஸ்டம் ஜெஸ்டர் இல்லாமல் உங்களுடைய பேரில் அல்லது உங்களுடைய பேர்லையோ அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஓன் நேமில் ஒரு புது ஜெஸ்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செட் பண்ணி அந்த ஜெஸ்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பேர் ஆஃப் ஜெஸ்டர் அப்படின்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வாங்க டுட்டோரியல் உள்ள போகலாம். இப்போ நான் வந்து கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜிசிஓ ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டேன். அதாவது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் ஜிசிஓ ப்ளஸ் அப்படின்னு தான் இருக்கும். இதில் அப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்குது, டிடிஎஸ் செட்டிங்ஸ், ஃபீட்பேக் செட்டிங்ஸ், ஆப்ரேஷன் செட்டிங்ஸ். இப்போ ஆப்ரேஷன் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம். இப்போ அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். இப்போது ஜெஸ்டர் ஸ்கீம் அது வந்து கஸ்டம் அதில் இருக்குது. இப்போ அப்படியே ஸ்வைப் பண்ணுறேன். கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஜெஸ்டர் ஸ்கீம் டிஸ்கிரிப்ஷன், ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ். இதில் இப்போ நம்ம ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸில் தான் போக போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம். இப்போ அப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இப்போ கிரியேட் அ நியூ ஜெஸ்டர் ஸ்கீம் பட்டன் அப்படின்னு இருக்குது. இதுதான் நம்ம வந்து நியூ ஜெஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ பேர் ஆஃப் ஜெஸ்டர் ஸ்கீம் பட்டன் அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் அ நியூ ஜெஸ்டர் ஸ்கீம் அது உள்ளே போய் பார்த்துருவோம். இந்த கிரியேட் நியூ ஜெஸ்டர் இதில் வந்து நம்ம உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் கேட்கும், அதாவது அந்த ஜெஸ்டரோட நேம். இப்போ பாருங்கள், கிரியேட் நியூ ஜெஸ்டர் ஸ்கீம் இதில் வந்து வந்தோடனே முதல்ல ஒரு எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா என்டர் நேம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இதில் வந்து நீங்கள் ஏதோ நேம் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சும்மா டிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் சும்மா. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் டிபி. ஓகேங்களா, சும்மா இது பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது ஓகே பட்டன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பட்டன். அதோட திருப்பி நம்ம அந்த கிரியேட் பண்ண ஜெஸ்டர் ஸ்கீமோட நேம் சொல்லுது டிபி அப்படின்னு. அடுத்த ஷேர் இருக்கு, மோர் ஆப்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் ஸ்கீம் எல்லாம் காட்டுது. நம்ம வந்து கஸ்டம் ஜெஸ்டர்ஸில் இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப் அண்ட் டவுனில் வந்து டைம் சொல்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ வாங்க, பாருங்க, அப் அண்ட் டவுன் ஜெஸ்டர் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். அப் அண்ட் டவுன் ஜெஸ்டர் சொல்லுது. அப் அண்ட் டவுனை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை டிஃபால்ட்டு எப்படி அந்த கஸ்டம் ஜெஸ்டர்ஸில் காட்டுமோ அதே மாதிரி காட்டுது. நோ கமாண்டு, பிளக்இன், கஸ்டம் வாய்ஸ் கமாண்ட், டூல்ஸ், அப்ளிகேஷன், ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபங்க்ஷனில் தான் போனோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றா காட்டும். இப்போ பாருங்கள், ஓகே, ப்ரீவியஸ் எலிமெண்ட் டைப், நெக்ஸ்ட் எலிமெண்ட் டைப், இப்படி ஒவ்வொன்றா காட்டுது. நம்ம இப்போ வந்து இப்படி போனோன்னா டைம் எடுக்கும் அப்படின்னாலும் நம்ம இங்கே மேலே ஒரு எடிட் பாக்ஸ் இருக்குது, அதில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே டைமிங் டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் டைம் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே அந்த டைம்ன்ற ஆப்ஷனில் வர ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக காட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், கரண்ட் டைம், டைமர். ஸோ இப்போ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, கரண்ட் டைம், டைமர். இப்போ நமக்கு தேவை கரண்ட் டைம் தான். இப்போ பாருங்கள், கரண்ட் டைம் இதை டிக் பண்ணியாச்சு. இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் வேணுன்ற ஜெஸ்டர்ஸை நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துடலாம். இப்போது இப்போ டன் கொடுத்துட்டோம். நம்ம இப்படி ஜெஸ்டர் ஸ்கீம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம
இதை எப்படி நம்மளுடைய டிஃபால்ட் ஜெஸ்டராக வைக்கிறது அப்படின்ற பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி இங்கே அந்த ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் அப்படியே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். முதல்ல ஜெஸ்டர் ஸ்கீம் கஸ்டம் அப்படின்னு சொல்லுதா, இதை நாங்கள் டபுள் டாப் பண்ணுவோம். இப்போ ஜெஸ்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுது. டிஃபால்ட்டு பிஜான் 2 இதை நான் சும்மா எனக்கு இன்னொரு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கஸ்டம் இருக்குது. கஸ்டம்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிபி அப்படின்னு இருக்குது. டிபி அன்செக்னு இருக்குது. இதை வந்து நம்ம டபுள் டாப் பண்ணுவோம். டிபி அப்படின்ற இந்த ஜெஸ்டர் ஸ்கீம் வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போது அப் அண்ட் டவுன் ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 6:36 PM. இப்போது 6:36 டைம் சொல்லுது. இதே மாதிரி நம்ம வந்து கஸ்டம் ஜெஸ்டர்ஸ்லேருந்து நம்ம வந்து வேறு ஜெஸ்டர் ஸ்கீம் கூட நம்ம வைக்கலாம். அதே மாதிரி இப்போ பேராப் ஜெஸ்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேராப் ஜெஸ்டர் அப்படின்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜெஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும். ஒரு ஆப்பில் மட்டும் அந்த ஜெஸ்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் எடுத்துங்களா. இந்த யூடியூப்பில் நமக்கு இப்போ சர்ச்சுக்கு ஒரு ஜெஸ்டர் இது பண்ணுறோம் அப்படின்னா, சர்ச்சுக்கு அந்த யூடியூப்பில் சர்ச் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஆனால் அதே நீங்கள் வந்து அந்த யூடியூப்பை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த ஜெஸ்டர் வந்து ஒர்க் ஆகாது. டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஜெஸ்டர் ஸ்கீம் கொடுத்துருக்கீங்களோ அதான் ஒர்க் ஆகும். அதான் பேராப் ஜெஸ்டர் அப்படின்றது. ஸோ இந்த பேராப் ஜெஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போது அதே மாதிரி ஜிஷோ ப்ளஸில் போயிட்டு ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் போயிடுவோம். ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் போயிட்டோம். ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸில் போயிடுவோம். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் கிரியேட் அ நியூ பேராப் ஜெஸ்டர் அப்படின்றதில் போவோம். இப்போ அந்த கிரியேட் நியூ பேராப் ஜெஸ்டரில் டபுள் டேப் பண்ணுவோம். இப்போது அதை டபுள் டேப் பண்ணோன்னே சூஸ் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுது. இதில் நம்ம வந்து இப்போது இன்ஸ்டா ரீடரில் நம்ம சும்மா இப்போ ஒரு இது க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இன்ஸ்டா ரீடரை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எடிட் பாக்ஸ் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டா ரீடர் வந்துடுச்சு. இதை டபுள் டேப் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டா ரீடரில் ஷேருக்கு நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்குது. மோர் ஆப்ஷன் பட்டன் இருக்குது. இதில் போவோம். இதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் a new function இருக்கு. Create a new automatic click function. Create a new automatic click function. Function manager. Function manager. New voice command. New voice command. Voice command manager. Voice command manager. நம்ம வந்து create a new functionல தான் போனோம். இதை டபுள் டேப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். Enter name. Enter name அப்படின்னு சொல்லுது இல்லையா. இங்கே வந்து நீங்கள் வந்து நேம் டைப் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்ஸ்டா ரீடர் ஷேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டா ரீடர் ஷேர் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். Enter name. Insta reader share. இப்போ அது பக்கத்துலேயே ஓகே பட்டன் இருந்துச்சு. அது ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இன்ஸ்டா ரீடர் நேம் கொடுத்துட்டோம். இன்ஸ்டா ரீடர் ஷேர் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. Save button. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ் இருக்குது. இது கொடுக்கக்கூடாது. More options button. மோர் ஆப்ஷன் வாங்க. இதை டபுள் டேப் பண்ணுங்கள். இதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை லெஃப்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். Insert automatic click. இன்சர்ட் ஆட்டோமேட்டிக் கிளிக் அப்படின்னு இருக்குது. இதை டபுள் டேப் பண்ணுவோம். Text box. இப்போது இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ அப்படியே நம்ம ரீசெண்ட் ஆப்பில் போயிட்டு இன்ஸ்டா ரீடரை ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணணும். என்னன்னு சொல்கிறேன். Insta reader. இன்ஸ்டா ரீடரில் போயிட்டோம். இப்போ இதில் ஒவ்வொரு புக் நேமாக காட்டுது இல்லையா. இப்போ இதில் ஏதாவது ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு புக்கை எடுத்துருக்கிறேன். சும்மா வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன் நான். டூல்ஸ் பட்டன் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கலாம். Copying mode. Copied. Default. இப்போ அப்படியே உள்ளே போவோம். Dialog. Share button. இங்கே ஷேர் இருக்குது. இந்த ஷேர் பட்டனை நம்ம இப்போ அப்பன் காப்பி பண்ணிடுவோம். Copying mode. Appended. Default. அப்பன் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே நம்ம ரீசெண்ட் ஆப் கொடுத்து நம்ம திருப்பி அந்த ஜிஷோ ப்ளஸ் அது கூட போவோம். Enter buttons to click. One per line. Text box. இப்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே வந்து இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். Paste. Full share. ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை ஓகே கொடுப்போம். இங்கே ஓகே கொடுத்தோன்னே Save button. Insta reader share. இங்கே இன்ஸ்டா ரீடர் ஷேர்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நேம் காட்டுது. Save button. சேவ் பட்டன் இருக்குது. More options button.
மோர் ஆப்ஷன். அடுத்து இங்கே ஒரு எடிட் பாக்ஸில் பாருங்கள். If service.click, tools, share, return to end text box. இப்போ பாருங்கள், இஃப் சர்வீஸ் டாட் கிளிக்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. அந்த ஒரு கோடிங்கோடய அதுவே வந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில். இப்போ நம்ம இதை சேவ் கொடுத்துருவோம். இங்கே நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நியூ நோட்டிஃபிகேஷன் டைலாக்னு சொல்லிட்டு அது சேவ் பண்ண அந்த இது சொல்லும். இப்போ சேவ் கொடுத்து இங்கே க்ளோஸ் பட்டன் இருக்குது, நம்ம க்ளோஸ் கொடுத்துருவோம். இப்போ க்ளோஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே வாங்க, நம்ம இப்போ ஜெஸ்டர் அசைன் பண்ணுவோம். இதுக்கு அப் அண்ட் லெஃப்ட் இதுதான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அப் அண்ட் லெஃப்ட் ஜெஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், கீழே வந்து இன்ஸ்டா ரீடர் ஷேர்னு காட்டும். இதில் இன்ஸ்டா ரீடர் ஷேர் அப்படின்னு இருக்குது. இதை டபுள் டேப் பண்ணுறேன். ஷேருக்கு வந்து ஒரு ஜெஸ்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இனி அப்படியே நம்ம பேக் கொடுத்து வெளியே வந்துடுவோம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். வாங்க இன்ஸ்டா ரீடருக்குள்ளே போவோம். இன்ஸ்டா ரீடருக்கு உள்ளே போவோம். இப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு புக்கை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அப் அண்ட் லெஃப்ட் ஜெஸ்டர் கொடுத்து பார்ப்போம். செலக்ட் ஷேர் ஃபார்மேட்டை வந்துட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து ஒரு ஜெஸ்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து இன்ஸ்டா ரீடர் வந்து நான் வந்து பேராப் ஜெஸ்டரில் டிக் பண்ணி வச்சதுனால இங்கே ஒர்க் ஆகுது. ஒருவேளை நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பேராப் ஜெஸ்டரில் டிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ஆப்ரேஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு பேராப் ஜெஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஜெஸ்டர் அசைன் பண்ண இந்த ஆப்பு காட்டும். இதை ஒரு மாதிரி அது நாட் டிக்குன்னு சொல்லலாம், டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆப்பு டிக் ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து ஜெஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இது ஒரு முறை பண்ணால் போதும். ஒரு முறை அந்த ஆப் டிக் ஆகிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ இந்த ஜெஸ்டர் கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம், இந்த பேராப் ஜெஸ்டர் வந்து ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு தான் உண்டு, ஃப்ரீ யூசர்ஸ்க்கு கிடையாது. ப்ரீமியம் யூசர்ஸ் வச்சுருக்கவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இதை பற்றி நம்ம இனி அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இந்த டுட்டோரியலை கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயில் ஐடியில் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எழுதி அனுப்பலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.